ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன். வினோத் எடுத்த ஜனநாயகன் 2023 வந்த பாலையா ஆக்ட் பண்ண பகவந்த் கேசரி தெலுங்கு படத்தோட ரீமேக்காக நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இன்னொரு சில பேர் பகவந்த் கேசரியாக இருந்தாலும் தளபதியோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால அது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அண்ணாவை பார்த்தா போதுங்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. உண்மையை சொன்னால் பகவந்த் கேசரி ஒரு நல்ல கதை தான். இது தளபதி சூஸ் பண்ணது கரெக்டு தான். ஏன்னா இது உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி ரொம்ப சொல்லியிருப்பாங்க. இந்த பாலையா நடித்தது பெரிய விஷயம். ஏன்னா இதில் பக்காவாக சூட் ஆகியிருக்கும். அவரோட ப்ரீவியஸ் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வேறு என்ன டைலாக்ஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும். மற்றபடி ஓகே வாட்ச் தான். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பகவந்த் கேசரி ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜெயிலர் சரத்குமாராக இருக்கார். அதே ஜெயிலில் பாலையா பிரிசனராக இருக்கார். இந்த ஜெயிலருக்கு பாலையா ஹெல்ப் பண்ணுறாரு. அதை பிடிச்சி போய் சரத்குமார் அவருக்கு ரிலீஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. சரத்குமாருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு. அவர் பொண்ணை பார்த்துக்க சொல்லிடுறாரு. சாகும்போது அவர் பொண்ணை மிலிட்ரியில் சேர்க்கணுன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் பாலையா சீரியஸாக அந்த பொண்ணுக்கு மிலிட்ரியில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் பட் இவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் பேரலாக பாலையா ஏன் அந்த ஜெயிலில் இருந்தாங்கிறதுக்காண்டி பேரலாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மசாக்கர் பண்ணியிருப்பார். அந்த சீன் சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட பேஸே அதுதான், சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் அர்ஜுன் ராம்பால் வந்திருப்பாங்க. வில்லனை கலக்கியிருப்பார். வில்லனை கலக்கின்றது நம்ம சீரியலாக தான். கிளைமேக்ஸில் பாலையா சும்மா தான் இருப்பார். அப்புறம் நேற்று தான் செல்ல மகளே பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் வர சாங் அப்படியே பகவந்த் கேசரியில் வரும். இதில் ரொம்ப விஷுவல் காட்டுறதுக்கும் அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை ரீமேக் தேவையில்லை. ஏன்னா திருப்பாச்சி திருமலை மாதிரி ஒரு கமர்ஷியலான அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லையானு தெரில. பகவந்த் கேசரி ஒரு கமர்ஷியல் படம் தான் ஆக்ஷன் பொறுத்தவரை. வினோத் குக் பண்ணியிருக்காருன்னு தெரில. ஏன்னா ப்ரீவியஸாக பிடிக்கலை எனக்கு பெருசாக. அதில் அஜித் வர ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் மொத்த மாதம் அதுலேயே போயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே செகண்டில் சும்மா ஏதோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் வெயிட் அண்ட் வாட்ச். வினோத்தால் ரியலிஸ்டிக்காக படம் பண்ணலாம். ஆனால் தளபதியை வச்சு வாய்ப்பு இல்லை. ஓகே, உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இது பகவந்த் கேசரி ரீமேக்காக இருந்தால் ஓகேவா, இல்லைன்னா தளபதி லாஸ்ட் மூவி நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன்னா ஹார்ட் சிம்பிள் போடுங்க. தேங்க்யூ.